வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 3ல புக் பேக் கொஸ்டின் 23 தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். கிட்டத்தட்ட 13 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு கம்பல்சரியில் ஏதாவது 2 கொடுத்து 3 மார்க்ல கேட்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல யூனிட் 2 யூனிட் 4ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா எல்லாத்துலயும் ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக்கை நான் சொல்ல போறேன், அதனால கவனமா கவனிச்சுட்டு வாங்க தங்கங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். என்ன அப்படின்னா, NaCl reaction with MnO2 plus H2SO4 gives அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல சார் ரியாக்டன்ட் எடுத்து எழுதுறேன், பாருங்க தங்கங்களா. NaCl reaction with MnO2 plus H2SO4 ரைட். இது எந்த ப்ராடக்டை கொடுக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம எழுதணும், சரியா? இது என்ன கொடுக்கும் அப்படின்னா, நமக்கு நல்லா கவனிங்க, இந்த Cl சேர்ந்து MnCl2 பிளஸ் வேற என்ன கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா Cl2 பிளஸ் நமக்கு சோடியம் பை சல்பைட்டை கொடுக்கும். நமக்கு சோடியம் பை சல்பேட்டை கொடுக்கும். பிளஸ் என்ன கொடுக்கும்னா வாட்டர் கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுட்டாங்களா? நம்ம என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்றத படிச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அதை நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றேன். இந்த NaCl பிளஸ் MnO2 பிளஸ் H2SO4 பொறுத்த வரைக்கும் என்ன ஆக போகுதுன்னா, இந்த Cl இந்த M சேர்ந்து MnCl2, அப்புறம் ஒரு Cl2, அப்புறம் இந்த NaCl பிளஸ் H2SO4 சேர்ந்து NaHSO4 பிளஸ் வாட்டர் கொடுக்க போகுது. சரி, இப்போ பேலன்ஸ் பண்ண போறேன், கவனிங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இங்க 2 குளோரின், இங்க 2 குளோரின், மொத்தம் எத்தனை குளோரின் இருக்குமா? 4 குளோரின் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 4 போட்டீங்கன்னா 4 குளோரின் வந்துடும். இப்ப 4 போடனால சோடியம் 4 ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 4 போடுங்க. இங்கேயும் சோடியம் என்ன ஆயிடுச்சு நமக்கு? 4 ஆயிருச்சு, ரைட். இப்ப பாரு தங்கங்களா, இங்க 4 போட்டனால சல்ஃபேட் 4 ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 4 போட்டீங்கன்னா இங்கேயும் சல்ஃபேட் 4 ஆயிரும். இப்போ நம்ம ஹைட்ரஜன் மட்டும் தான் பேலன்ஸ் பண்ண போறோம். பாருங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு நமக்கு. இங்க H2க்கு முன்னாடி 4 இருக்கு, அப்ப 8 ஹைட்ரஜன் இருக்கு. இங்க ஒரு 4 ஹைட்ரஜன், அப்ப இன்னும் நமக்கு 4 தேவைப்படுது. என்ன பண்ணுவீங்க, 2 போட்டுருங்க. 2 போட்டுனா இங்க ஒரு 4 ஹைட்ரஜன் வந்து 8 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் இங்க 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சொல்ற விஷயம் புரியுதா தங்கங்களா? ரைட். வாங்க செகண்ட் ஒன் பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்மா. அப்படியே என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஆக போகுது. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த Na என்ன ஆகும் அப்படின்னா Cl சேர்ந்து NaCl பிளஸ் இந்த H-ம் NO2 சேர்ந்து HNO2 கொடுக்கும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இது ரெண்டுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகி நமக்கு ஈஸியா கொடுத்துரும். இது ஆல்ரெடி பேலன்ஸ் ஆகும், சரிங்களா? ரைட். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. P4 plus NaOH plus H2O என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாஸ்பரஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆனா பாஸ்பீனை கொடுக்கும். இது ஒன்று முடிஞ்சா. செகண்ட் என்ன கொடுக்க போகுது அப்படின்னா, சோடியம் ஹைப்போபாஸ்பைட்டை கொடுக்க போகுது. அதாவது NaH2PO2 கொடுக்க போகுது. இதான் சோடியம் ஹைப்போபாஸ்பைட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ இதை பேலன்ஸ் பண்ணும். கவனிங்க, பாஸ்பீன் ஒன்று தான், இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இங்க பாஸ்பரஸ் மொத்தம் எத்தனை இருக்கு நமக்கு? 4 இருக்கு. இங்க ஒன்று வந்துருச்சு. இன்னும் இங்க 3 போட்டீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, நமக்கு பாஸ்பரஸ் 4 ஆயிருச்சா? ரைட். இப்போ இங்க 3 போட்டனால சோடியம் 3 ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணணும், இந்த பக்கம் என்ன பண்ணணும், 3 போட்டீங்கன்னா 3NaOH வந்துருச்சு. இப்ப ரிமைனிங் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவனமா கவனிங்க. இங்க ஆக்சிஜன் எத்தனை இருக்கு பாருங்க, 3 6 இருக்கு. சரி, இங்க என்ன பண்ணிட்டீங்க, ஏற்கனவே 3 போட்டீங்க. அப்ப இன்னும் உங்களுக்கு 3 தேவைப்படுது. அப்ப இங்க 3 போடுங்க. இங்க ஒரு 3 ஆக்சிஜன் வந்துச்சு. ஹைட்ரஜன் பாருங்க, 3 2s are 6, இங்கேயும் 3 2s are 6. நமக்கு 6 வந்துருச்சா? ரொம்ப சிம்பிள் தங்கங்களா. சார் ஈஸியா சொல்லித்தரேன், கவனமா கவனிச்சுட்டு வாங்க. சரி, ரைட். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. என்ன நடக்குது, சில்வர் நைட்ரேட் ரியாக்ஷன் வித் பாஸ்பீன் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, இது சும்மா நடந்துராதுமா. என்ன பண்ணும் அப்படின்னா, எடுத்ததுங்க சில்வர் நைட்ரேட் பிளஸ் பாஸ்பீனோட சேர்த்து நீங்களா போட்டுக்கணும். வாட்டரையும் போடணும், வேற வழி கிடையாது. நான் வச்சுக்கத்தான் வேணும். இந்த வாட்டர் இருந்தா தான் இது ரியாக்ஷன் நடக்கும், சரிங்களா? ரைட். என்ன கொடுக்குது அப்படின்னா, நமக்கு இது சில்வரா மாறுது. தென் அதோட சேர்த்து நைட்ரிக் ஆசிடும், அதோட சேர்த்து ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட் H3PO3 கொடுக்குது. புரிஞ்சா தங்கங்களா? சரி, வாங்க தங்கங்களா, இதை பேலன்ஸ் பண்ணுவோம். சார் சிம்பிளா சொல்றேன், கவனிங்க. இந்த NO3 ஆக்சிஜன் இருக்கு, அதை பார்க்காதீங்க. இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜனை பாருங்க. PO3 H3PO3ல இங்க 3 ஆக்சிஜன் இருக்கு.
அப்போ இங்கே போட்டு 3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆக்சிஜன் வந்துடும். புரிஞ்சா என்ன செய்கிறேன்றது? அதாவது கவனித்தங்கங்களா, இந்த ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 3 ஆக்சிஜன் இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ண இங்கே 3 போடுறேன். அப்போ 3 போட்டேன்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கேயும் 3 ஆக்சிஜன், இங்கேயும் 3 ஆக்சிஜன் முடிஞ்சிச்சு. சரியா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா ஹைட்ரஜன் பார்க்க போறேன். சார் கவனிமா, இங்க எத்தனை இருக்கு? இங்க 3 ஹைட்ரஜன், இங்க ஒரு 6, அப்ப 9 இருக்கு. இங்க ஏற்கனவே 3 வந்துருச்சு. இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? 6 வேணும். அப்ப என்ன பண்ணுங்க? இங்க 6 போடுங்க. அப்ப 6HNO3 மாறிடும். அப்ப NO3 இங்க 6 ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுங்க? இங்க 6 போடுங்க. இங்க Ag 6 ஆயிருச்சு. இங்க 6 போடுங்க. ரொம்ப சிம்பிள்மா. இதை நீ நான் வச்சு நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? இந்த ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணேன்? ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணேன். அடுத்து என்ன பண்ணேன்? நைட்ரேட்டை பேலன்ஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்து சில்வரை பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டர்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பாது. மாற்றி செஞ்சீங்கன்னா குழப்பிடுமா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்க. மெக்னீசியம் ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட். இதுல 2 விதமான ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இது 2 விதமா ரியாக்ட் ஆகுன்றாங்க. இந்த இதுக்கு சார் வந்து ஒரு கோட் வேர்டு சொல்ல போறேன். என்ன அப்படின்னா மெக்னீசியம் நைட்ரிக் ஆசிட், அதாவது 410 அப்படின்றதான் இதனுடைய கோடு வேர்டு. அது என்ன சார் 410 அப்படின்னா கவனிங்க, 4mg plus 10HNO3 இதை போட்டா தான் நீங்க தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியாது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு நம்மளுடைய கோடு வேர்டு வந்தனா 410 4mg plus 10HNO3. ரைட். இது ரியாக்ட் ஆகி என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா கவனித்தங்கங்களா, ப்ராடக்டை கவனிங்க. மெக்னீசியம் நைட்ரேட் MgNO3 twice பிளஸ் வேற என்ன கொடுக்குதுன்னா அமோனியம் நைட்ரேட் NH4NO3 பிளஸ் அப்புறம் என்ன கொடுக்குதுன்னா வாட்டரை கொடுக்குது. இது ஒரு டைப். இன்னொரு டைப் வந்து என்ன அப்படின்னா அதே எழுத்து எழுதுங்க. என்னன்னா மெக்னீசியம் நைட்ரேட் NO3 twice பிளஸ் இந்த அமோனியம் நைட்ரேட் என்ன எழுத போறீங்க அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு N2O பிளஸ் அந்த வாட்டர் அப்படி எழுதிருங்க. புரிஞ்சு என்ன செஞ்சிருக்கேன்னு? இது 2 விதமா ரியாக்ட் ஆகும். ஸோ 2யுமே எழுதி பழகணும். ஒன்று மெக்னீசியம் நைட்ரேட், அமோனியம் நைட்ரேட், வாட்டர். இன்னொன்று அதே மெக்னீசியம் நைட்ரேட் எழுதுங்க. இந்த அமோனியம் நைட்ரேட் பதிலாக நைட்ரஸ் ஆக்சைடு N2O போடுங்க, வாட்டர் அப்படி எழுதுங்க. ரைட். இப்போ நீங்க பேலன்ஸ் பண்ணிடலாம். இங்க 4mg இருக்கு, இங்க 4 போடுங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? நைட்ரஜனை பார்க்கணும். கவனித்தாங்களா, இங்க நமக்கு 10 நைட்ரஜன்ஸ் இருக்கு. இங்க பார்த்தாங்க 4 2s are 8. இங்க ஒரு நைட்ரஜன், இங்க ஒரு நைட்ரஜன். அப்ப 10 வந்து என்ன ஆயிடுச்சு? நமக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? நம்ம ஹைட்ரஜனை பார்க்கணும். எத்தனை இருக்கு? நமக்கு 10 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இப்ப கவனித்தாங்களா, ஏற்கனவே இங்க 4 இருக்கு. இன்னும் ரிமைனிங் எத்தனை வேணும்? நமக்கு 6 வேணும். அப்ப என்ன பண்ணுங்க? இங்க 3 போட்டீங்க அப்படின்னா 6 plus 4 10 ஹைட்ரஜன் ஆயிரும். இப்போ ஆக்சிஜனை பார்க்கணும். இங்க எத்தனை இருக்கு? நமக்கு மொத்தம் 30 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இங்க அந்த ஆக்சிஜன் சார் டேலி பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் சார். இதான் சொல்லி தரேன். கவனிங்க. இங்க கவனிங்க. இங்க எங்க ட்வைஸ் இருக்கு? 6 2 6 6 நாங்க 24. சரிங்களா? 6 நாங்க 24. அப்புறம் இங்க எத்தனை இருக்கு? நமக்கு 3 இருக்கு. இங்க எத்தனை இருக்கு? ஒரு 3 இருக்கு. 30 ஆயிடுச்சா? ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிடுச்சா? ரைட். அடுத்து இங்க வாங்க பார்ப்போம். இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா கவனித்தாங்களா, மெக்னீசியம் 4 இருக்கு. அப்ப இங்க மெக்னீசியம் 4 போட்டுருங்க. ரைட். அடுத்து என்ன செய்ய போறோம்? நைட்ரஜனை பார்க்கணும். இங்க 4 2s are 8, இங்க 2 10 ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. இங்க 10 நைட்ரஜன் தான் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எங்க வரும்? நம்ம ஹைட்ரஜனுக்கு வரும். ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இங்க 10 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? முன்னாடி 5 போட்டோம்னா 10 ஆயிரும். ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்கா டேலி ஆயிரும். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதையும் சொல்லி தரேன் சாரு. ஏன்னா ஒரு இங்க நமக்கு 24 ஆக்சிஜன் வரும். இங்க ஒரு ஆக்சிஜன், இங்க ஒரு 5 ஆக்சிஜன். அப்ப 30 வந்துருச்சு. அங்கேயும் 30. சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சரி தாங்களா? வாங்க நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை பார்ப்போம். 6th ஒரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொட்டாசியம் குளோரைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹீட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள்மா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரியாக்ஷன் தான் ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும், ஒரு சில கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். நம்ம ட்விஸ்டடில் அதிகம் கவனம் செலுத்திக்கிங்க. இதை ஹீட் பண்ணால் எனக்கு என்ன சார் கிடைக்கும் பார்த்துட்டாங்களா? பொட்டாசியம் குளோரைடும் ப்ளஸ் ஆக்சிஜனும் லிபரேட் ஆகுது. சரிங்களா? இங்க இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இங்க 2 ஆக்சிஜன், இங்க 3 ஆக்சிஜன். இப்படி ஆட் நம்பரா இருந்தால் என்ன பண்ணணும்? இது ஈவன் நம்பரா மாற்றணும். அப்போ 2 தூக்கி இங்கே போடுங்க, 6 ஆயிரும். அப்போ 3 தூக்கி இங்கே போடுங்க, இது 6 ஆயிரும். ஆக்சிஜனோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ பொட்டாசியமும் குளோரினும் 2 இருக்கு. அப்போ இங்கே 2 போட்டுங்க, சிம்பிளா முடிஞ்சிச்சு. சரியா? இப்படி சிம்பிளா முடிகிற ஈக்குவேஷன் இருக்கு, இந்த ட்விஸ்டட் ஈக்குவேஷன் இருக்கு. சரியா? நீங்க ரெண்டையுமே பிராக்டிஸ் பண்ணி ஆகணும், ஒரு வழி கிடையாது. ரைட். 7th ஒன்று பாருங்க. காப்பர் ஹாட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபரிக் ஆசிட் ரியாக்ட் ஆகுதுன்னு இருக்காங்க. வாங்க முதல்ல நம்ம எடுத்து எழுதுவோம். காப்பர் ரியாக்ஷன் வித் என்னதுமா?
H2SO4. இது எப்படி இருக்கு? ஹாட்டாவும் கான்சென்ட்ரேட்டாகவும் இருக்கு. அதை மென்ஷன் பண்ணிக்குவோம். நமக்கு என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா காப்பர் என்ன கொடுக்க போகுது அப்படின்னா காப்பர் சல்ஃபைடு கொடுக்கும் CuSO4 பிளஸ் வேற என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் லிபரேட் ஆகும் பிளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வரும். புரியுதா? வாங்க தங்க இப்போ என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் பண்ணுவோம். சிம்பிளா சார்ஜ் கவனிங்க. இங்க ஒரு சல்ஃபர், இங்க ஒரு சல்ஃபர். சல்ஃபர் மொத்தத்துல இருக்கு 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க? இங்க 2 போடுங்க. 2 சல்ஃபர் ஆயிடுச்சா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜனை பார்க்க போறோம். ஹைட்ரஜன் இங்க 4 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. அப்ப இங்க 2 போடுங்க, 4 ஹைட்ரஜன் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆக்சிஜன் 4 2 8. இங்க பாருங்க 4 2 8 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இங்க கவனிங்க, இங்க ஒரு 4 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன், இங்க ஒரு 2 ஆக்சிஜன், மொத்தம் 8 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. புரிஞ்ச தங்கங்களா? ஒரு வட்டம் எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா ஸ்டீபியம் ரியாக்ஷன் வித் குளோரின் என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா ஸ்டீபியம் குளோரைடு கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. SbCl3 போடணும். நீங்க அப்படியே 2 போடக்கூடாது, தப்பு. சரிங்களா? ஏன்னா Sb+3 வரும். அப்ப SbCl3 வந்துருச்சா? ரைட். அப்ப கவனிங்க, பேலன்ஸ் சார் சொல்றேன். இங்க 2, இங்க 3. சரிங்களா? அப்ப கவனிங்க என்ன பண்ணணும்னா இங்க 2 போட்டீங்கன்னா இது 6 குளோரின் ஆயிரும். இங்க 3 போட்டீங்கன்னா இது 6 குளோரின் ஆயிரும். அப்ப ஸ்டீபியம் 2 ஆயிடுச்சு. இங்க 2 போடுங்க. எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சு பாத்தீங்களா? நெக்ஸ்ட் 9th ஒன் பாருங்க. HBr ரியாக்ஷன் வித் சல்ஃபரிக் ஆசிட் என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா நமக்கு இது Br2 கொடுக்கும். Br2 பிளஸ் வேற என்ன கொடுக்கும்? சல்ஃபர் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டரை கொடுக்கும் தங்கம். சரிங்களா? இப்ப பேலன்ஸ் பண்ணலாமா? வாங்க. புரோமின் எத்தனை இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப முன்னாடி என்ன பண்ணுங்க? 2 போடுங்க. போட்டாச்சா? ரைட். அப்ப 2 போட்டா ஹைட்ரஜன் எத்தனை ஆகுது பாருங்க. இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன், மொத்தம் 4 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு 4 ஹைட்ரஜன் அங்க வேணும். அப்ப என்ன பண்ணுங்க? இங்க 2 போட்டீங்கன்னா 4 ஹைட்ரஜன் ஆயிடுச்சு. சல்ஃபர் 1, சல்ஃபர் 1 சரியா போச்சு. இப்போ ஆக்சிஜன் பாருங்க, இங்க 4 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 2, இங்க 2, 4 ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சாயா? 10th கொஸ்டின் பாருங்கண்ணா. 10th என்ன கொடுத்துருக்காங்க? SeF6 அதாவது xenon fluoride ரியாக்ஷன் வாட்டர் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். என்னன்னா நமக்கு xenon ஆக்சைடு பிளஸ் என்ன கொடுக்கும்னா HF கொடுக்கும். அப்படியே நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். xenon ஆக்சைடையும் HFஐயும் கொடுக்கும். வாங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இங்க 6 ஃப்ளூரின் இருக்கு, இங்க 1 தான் இருக்கு, முன்னாடி 6 போடுங்க. அப்ப ஹைட்ரஜன் 6 வரணும், என்ன பண்ணும்? இங்க 3 போடுங்க. அப்ப பாருங்க xenon 1, xenon 1, இங்க ஆக்சிஜன் 1, ஆக்சிஜன் 3 பேலன்ஸ் ஆயிடுச்சா? ரொம்ப சிம்பிள் தங்கங்களா? ரைட். 11th கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் நம்ம இதுல கொஞ்சம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும், ஒரு வழி கிடையாது. பாருங்க, XeO6 4- plus Mn2 plus 4H+ என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது புக்லேயே உள்ள இருக்கக்கூடிய ரியாக்ஷன் தான். இதை எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இதனுடைய கோடு வேர்டு வந்து என்னன்னா 5214. அதுதான் இதனுடைய கோடு வேர்டு. அதாவது 5214 5214 இதை தான் நான் வச்சுக்கணும். எப்படி சார் அப்படின்னா கவனித்தங்கங்களா, 5 என்ன வரும்? XeO6 4- plus 2Mn2 plus 14H+. இப்படி இல்லாமல் நம்ம செஞ்சுதான் செய்வோம் அப்படின்னா அதுக்கு நேரம் இழுக்கும். அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஸோ சிம்பிளாக அதை நான் வச்சுக்கேன். இந்த ஒன்றுக்கு மட்டும் தான் அந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த XeO6 4- plus Mn2 plus H+னே வந்துட்டாலே உங்களுடைய கோடு வந்தது 5214. 5214 போட்டாச்சு. இது என்ன சார் கொடுக்கும் அப்படின்னா பெர்மாங்கனேட் அயான் MnO4- plus வேற கொடுக்கும்னா xenon ஆக்சைடு plus வாட்டர் மாலிகுலை கொடுக்கும். சரியா? அப்படியே இது என்ன ஆகும்னா Mn2 plus பெர்மாங்கனேட்டா ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஏன்னா திஸ் இஸ் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ஆக்சிடைஸ் பண்ணி பெர்மாங்கனேட்டா மாத்திருது. சரிங்களா? அப்புறம் இது XeO3 மாறிடுது, வாட்டர் வருது. கவனிங்க, இங்க நமக்கு 14H+ இருக்கு. அப்போ 14H வரணும், என்ன பண்ணுங்க? 7 போடுங்க, முடிஞ்சு போச்சு. ரைட். 5 xenon இருக்கு, இங்க 5 போடுங்க. 2 மேங்கனீஸ் இருக்கு, இங்க 2 போடுங்க. வேற எதையும் குழப்பிக்காதீங்க. ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா பேலன்ஸ் ஆயிரும். அதை நீங்க குழப்பிக்க வேணாம். எத்தனை இருக்கு? 5030 இருக்கு. அப்ப 4 2 8. சரிங்களா? இங்க ஒரு 5 15 இருக்கு. இங்க ஒரு எத்தனை இருக்கு அப்படின்னா 7 இருக்கு. மொத்தம் எத்தனை வருது நமக்கு? 15 எவ்வளவு ஆயிடுச்சு நமக்கு? 30 ஆயிடுச்சு. சரிங்களா தங்கங்களா? இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோட் வேர்ட் 5214. ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா XeOF4 plus SiO2 சிலிக்கான் டை ஆக்சைடு ரியாக்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் என்ன கொடுக்கும்னு. இந்த XeOF4 SiO2 ரியாக்ட் ஆகி நமக்கு என்ன கொடுக்கும் பார்த்துட்டாங்களா?
xenon oxyfluoride எல்லாம் கவனிங்க XeO2F2 plus சிலிக்கான் fluoride SiF4 கொடுக்கும். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை பேலன்ஸ் பண்ணணும். வாங்க பேலன்ஸ் பண்ணலாம் தங்கங்களா. பாருங்க F4 அங்கே F4, ஒரு SI ஒரு SI, ரைட், ஒரு xenon ஒரு xenon. இப்போ எங்கே இடிக்குது அப்படின்னா ஆக்சிஜனை பாருங்க, இங்கே 2 இங்கே 1 3 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை ரெட்டைப்படையாக மாற்றணும். இங்கே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இங்கே போடுவோம். இங்கே 2 போட்டோம்னா நமக்கு எத்தனை ஆகுது அப்படின்னா நமக்கு மொத்தம் ஆக்சிஜன் 4 ஆகுது. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே 2 போடுங்க, ஆக்சிஜன் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2 4 ஆயிடுச்சு. ரைட், xenonம் 2 2 ஆயிடுச்சு. ஆக்சிஜன் எத்தனை ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. ஃப்ளூரின் வந்து என்ன ஆகுது, நமக்கு 8 ஆகுது. அப்போ இங்கேயும் கவனிங்க, இங்கே ஒரு 4 ஃப்ளூரின், இங்கே ஒரு 4, 8 ஆயிடுச்சு. சரியா போச்சா, பேலன்ஸ் ஆயிடுச்சா? ரொம்ப சிம்பிள்மா. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க. xenon reaction with fluorine in presence of nickel and 200 atmospheric pressure at 400 degree Celsius வச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா xenon hexafluoride கிடைக்கும். சரி, இது பேலன்ஸ் ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா இங்கே 6 ஃப்ளூரின் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே 3 போடுங்க, 6000. சரியா? ரைட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.